ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன லஞ்சுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி டிஃபன் பார்த்துடலாம். ரவை உப்புமாவுக்கு வந்து கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு ரவையை போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் வறுத்து எடுத்துடுங்க. வறுத்துட்டு நல்லா சுட சுட தண்ணியை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு திருப்பி ஒரு 5 நிமிஷம் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா உதிரியாக சூப்பராக வந்துடும். அதுக்கப்புறம் பசங்களுக்கு போட்டு கொடுத்துடலாம். இன்றைக்கி வந்து சிம்பிளான லஞ்சு தான் கட்டி கொடுக்க போகிறேன். 2 பேர் தான் ஸ்கூலுக்கு போக போகிறாங்க. எங்கள் அக்கா பொண்ணு, என் பையனும். சாதம் வேக போட்டிருக்கேன், வெந்தோடனே வடிச்சிடலாம். இன்றைக்கி குடமிளகா வறுவலுக்கு எண்ணெய் ஊற்றி குடமிளகா, மிளகாத்தூள், உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் வெங்காயம், நல்லா ஒரு கட்டி பூண்டு நல்லா போட்டு வதக்கிட்டு சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சூப்பராக இருக்கும் பூண்டு சாதம். தொட்டுக்க குடமிளகா. ஸ்நாக்ஸுக்கு க்ரீம் பிஸ்கெட் கொடுத்துருந்தேன்.